நான் உங்கள் கட்டிடத் தொழிலாளி பி. ஸ்ரீரங்கன். வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம். நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான் திரு அருட்பா என்ற தெய்வ நூலிலே கவிதையாக எழுதியுள்ளார். நாம் நம்முடைய இறைவனுடைய புகழை பேசிக் கொண்டிருக்கின்றோம். உலகற்கு உய்வகை கூறல் என்ற ஒரு தலைப்பிலே நம் வள்ளல் பெருமான் கவிதை படைந்துள்ளார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் இந்த மனித பிறப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும். உய்வகை, தப்பித்தல், பிழைத்தல், வேறொரு நிலையை அடைதல். ஆக நாம் தப்பிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். இந்த பிறப்பு என்ற ஒன்றிலிருந்து இறப்பு அடையாமல் நம்மளுடைய உடலை உருமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் உருமாற்றம் செய்து கொண்டால் மட்டுமே நம்முடைய இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பானது அழியாமல் இருக்கும். இந்த பஞ்சபூதங்களிலே நாம் இருந்தால் நம்முடைய உடலானது அழிவை பெற்றுவிடும். ஆதலால் கருணையால் நம்மளுடைய இரக்கத்தால் நம்முடைய உடலை வேதித்து கொள்ள வேண்டும். உருவ மத்தியிலே நம் இறைவனை நினைத்து தியானித்தே இருக்க வேண்டும். இது அன்றாடம் நாம் எக்காலும் நம்முடைய மனதிலே கருத்திலே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கனம் கருத்திலே வைத்து கொண்டு இருந்தால் மட்டுமே இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நீந்த முடியும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்று நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அதனால் இந்த உலக மக்களாகிய நாம் இந்த பிறப்பிலிருந்து நாம் பிழைக்க வேண்டும், தப்பித்தாக வேண்டும். ஆதலால் கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணியோடே திரிகின்றீர் தெருவில், பசியோடே வந்தாரை பார்க்கும் நேரீர், கொட்டோடே முழக்கத்தோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே இரண்டும் சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று கவிதை படைந்துள்ளார். அதனால் நீங்கள் எந்த துணையை பிடிச்சு இந்த உலகமான பிறப்பிலிருந்து தப்பிக்கலாம்னு இருக்கிறீங்க, எந்த துணையை பிடிச்சி நீங்கள் வர்றீங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் கவிதை புனைகிறாரு. அதனால் நம்ம இறைவனை புருவ மத்தியிலே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை புருவ மத்தியிலே தெரியுமாறு பாவனை செய்து கொண்டே வர வேண்டும். இறைவனை அன்பாக வணங்க வேண்டும். எல்லா உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும். இங்கனம் வர வேண்டும்.